எல்லாரும் சாப்பிட டைனிங் டேபிளில் வந்து உட்காந்துட்டுக்கிச்ச வயசான பாட்டியோ வயசான தாத்தாவோ எனக்கு கருப்பாக கக்கூசு போச்சுடி, எனக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலடி அப்படின்னு சொன்னால் அதை நம்ம தப்பாக எடுத்துக்கக்கூடாது. என்னம்மா நேற்றுக்கு கீரை சாப்பிட்ருப்போங்க அதனால் அப்படி போச்சு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அப்படி தானே பிரச்சனைன்னா டாக்டர்கிட்ட போய் சரிப்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லணுமே ஒழிய நேரம் சாப்பிட உட்காந்துருக்கோம் இது ஒன்று சந்தர்ப்பம் தெரியாத வந்து இதெல்லாம் இங்கே வந்து பேசுறது அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன்னா அவள்லாம் இந்த நிலைமையெல்லாம் கடந்து போயிட்டுவா. நம்மளுக்கு வந்து அசிங்கம் இன்னொன்று அப்படிலாம் நமக்கு தோணிட்டு இருக்கு இல்லையா. நம்மளுக்கு 1008 பிரச்சனை இல்லை, அந்த பிரச்சனையே கிடையாது. ஆனால் அவளுக்கு அவளோட உடம்பு பற்றின பிரச்சனை ஒரு பெரிய பிரச்சனைகளாக தோணும். ஒன்றுக்கு போடுறதும் நொண்டுக்கு போடுறதும் வாந்தி எடுத்ததும் சாப்பிட்டதும் தலையை சுற்றுறதும் மயக்கம் வருதும் அல்லது வந்து யார் நம்மளை கவனிக்கலை நினச்சிக்கிறதும் இதெல்லாம் அவளுக்கு வந்து ஒரு பெரிய பிரச்சனைகளாக தெரியும். ஏன்னா அந்த வயசு அது. ஏன்னா எல்லா வயசும் கடந்து போய் அவள் நரம்பு எலும்பெல்லாம் தளர்ந்து போய் அவள் உட்காந்துக்கிறதுனால அவளுக்கு தன்னை பற்றி மட்டும்தான் யோசனைகளே இருக்கும். அதனால் அவளை நம்ம வந்து கோபமாக சொல்லாமல் பாசமாகவே சொல்லணும். அதனால் என்ன, நாளைக்கும் போச்சா பாருங்கோ அது போல் இருந்ததுன்னா டாக்டர் போய் மாத்திரை சாப்பிட்டா சரியாக போயிட போகிறது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அதுவும் இந்த வயசானவளுக்கு என்னென்னா வெறுமை இருக்கிற சமயத்தில் ஏதோ ஒரு புத்தகத்தையோ ஏதோ ஒரு டிவியோ ஏதோ ஒரு செல்லை பார்த்துருந்தா அதில் பார்த்ததுலாம் நமக்கு இருக்குமாக்கும் அப்படின்ற ஒரு எண்ணங்களும் வரும். ஏன்னா நம்மளோட 1008 பிரச்சனைகள் நம்மளுக்கு உடம்பு என்ன எங்கே போய் இருக்குது, மனசு எங்கே போய் நம்ம எதுவுமே பார்க்க, தலை எங்கே இருக்குது கால் எங்கே இருக்குதுன்னு நமக்கு தெரியாது. ஆனால் பாவம் அவளுக்கு அந்த பிரச்சனைகள்லாம் முடிஞ்சிட்ட வயசு. அதனால் அவள் தன் உடம்பு நல்லபடியாக இருக்கணுமே, நம்ம நல்லா இருக்கணுமே, நம்ம நோய்கி வந்துடக்கூடாதே அப்படின்னு பல பெற்றோர்களும் பயந்துக்கிறதுன்றது தப்பு கிடையாது. நம்மளும் அப்படி தான் இருப்போம். இன்னும் 10-20 வருஷம் போச்சுன்னா நம்மளும் 70, 80, 90 வருஷம் அப்படி தான் இருப்போம். அதை நம்ம அக்ரி பண்ணிக்கணும். அக்ரி பண்ணிட்டு அவளை சமாதானமாக நம்ம சொல்லணும்.